ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனி சமையல். இன்றைக்கி நம்ம கன்னியாகுமரி ஸ்டைலில் முட்டைக்கோஸ் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த பொரியல் ரெசிபியை கன்னியாகுமரி மாவட்டத்தில் எல்லா கல்யாண வீடுகள்லையும் பண்ணுவாங்க. இதை இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போக முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸை நீங்கள் தவறாமல் பார்க்க முடியும். முதல்ல நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். இதை நல்லா கழுவி தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா 1 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கணும். அதே மாதிரி 2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பும் எடுத்துக்கணும். இதையும் நல்லா கழுவி தேவையான அளவு தண்ணி சேர்த்து 1 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கணும். அடுத்து நான் ஒரு பெரிய முட்டைக்கோஸில் இந்த மாதிரி பாதி அளவு எடுத்திருக்கேன். இது 300 கிராம் இருக்கும். இப்போ இதையும் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இல்லைனா கிரேட்டரில் துருவி கூட எடுத்துக்கலாம். ரொம்ப பொடியாக துருவ வேண்டாம். இந்த மாதிரி கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாக இருக்கிற மாதிரி துருவி எடுத்துக்கோங்க. இப்போ 1 மணி நேரத்துக்கு அப்புறம் பருப்பு நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ இதில் இருக்க தண்ணியெல்லாம் வடிகட்டி அதை எடுத்து வச்சிடலாம். அடுத்து ஒரு கடாய் எடுத்து அதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கணும். எண்ணெய் சூடான அப்புறமா 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு, ஒரு பச்சை மிளகாயை சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் நம்ம ஊற வச்ச பருப்பையும் சேர்த்து இதில் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இந்த எண்ணெயில் பருப்பு கொஞ்சம் வதங்கின அப்புறமா நான் ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஆனியன் வதங்குறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். நம்ம பச்சை மிளகு அரைக்கிறதுக்கும் யூஸ் பண்ணுவோம், அதனால் மிளகாய்த்தூள் ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணிக்கோங்க. இது ஒரு டேஸ்ட்டுக்காக மட்டும்தான் சேர்க்குறோம். இப்போ இதோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். நல்லா வதக்கி எடுத்த அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க முட்டைக்கோஸை இதில் சேர்த்துடணும். இப்போ இதையெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கணும். மிக்ஸ் பண்ணி எடுத்த அப்புறமா கொஞ்சமாக தண்ணி தெளித்து சேர்த்துக்கலாம். ரொம்ப தண்ணி சேர்த்துடாதீங்க, அப்புறம் இது நல்லா வறண்டு வராது, தண்ணி மாதிரி ஆகிடும். அதனால் கொஞ்சமாக தண்ணி தெளித்து கொடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு மூடி போட்டு 5 நிமிடம் வேக வச்சு எடுத்துக்கலாம். அப்பப்போ இடையில கிளறி எடுத்துக்கோங்க, இல்லைனா அடியில் பிடிச்சிக்கும். இப்போ முட்டைக்கோஸ் வெந்து ரெடி ஆகியாச்சு. அடுத்து நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து அதில் 1 கப் அளவு தேங்காய் சேர்த்துக்கணும். கூடவே ஒரு சின்ன பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். பெரிய பச்சை மிளகாய் சேர்க்க வேண்டாம், காரம் அதிகமாகிடும். கூடவே 3 பல் பூண்டு, 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு கொத்து கருவேப்பிலை, இதெல்லாம் சேர்த்து இந்த மாதிரி கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். இதை ரொம்ப நைஸாக அரைச்சி எடுத்துக்கூடாது, லைட்டாக நம்ம பல்ஸ் மோடில் கிரைண்ட் பண்ணி எடுத்தால் போதும், அப்போ கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம முட்டைக்கோஸில் சேர்த்து இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். தேங்காயோட பச்சை வாசனையெல்லாம் போகிறது வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். நம்ம ஃபஸ்ட்டு வெங்காயத்துக்கு தான் உப்பு சேர்த்துருந்தோம், இப்போ இந்த பொரியலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா கிளறி எடுக்கும்போது நமக்கு சூப்பரான பொரியல் ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள், இது சூப்பராக வறுவல் மாதிரி வந்திருக்கு. இதில் நம்ம பெருஞ்சீரகம் சேர்க்குறதால இதில் ஒரு நல்ல மனம் கிடைக்கும். நம்ம கல்யாண வீடுகளில் சாப்பிட்ற மாதிரி அதே டேஸ்ட் நமக்கு கிடைக்கும். நீங்களும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை சாதம் கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் கட்டாயம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா ஷைனி சமையலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.